Hi viewers, welcome to our channel. This is our Treasures of English. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a few ideas for error spotting. Error spotting அப்படின்னா எல்லா கிராமர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது அதோடைய டென்சஸ்ஸு, மாடல்ஸு, வேர்ப்ஸு, ப்ரொனவுன்ஸு, இந்த மாதிரி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ கிராமர் பார்ட் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக எரரை ஸ்பாட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்க மேம், நீங்களும் எரர் ஸ்பாட்டிங்னா என்ன, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் எங்களுக்கு கிராமரே வராதுங்க மேம், அப்படிப்பட்ட நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரிங்க, உங்களுக்காக தான் சில ட்ரிக்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் எப்படி மல்டிப்ளிகேஷன்ஸ், ஆடிங், டிவியேஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் சில ட்ரிக்ஸ் இருக்கோ, ஐடியாஸ் இருக்கோ, டிப்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி தான் எரர் ஸ்பாட்டிங் ஆர் ஸ்பாட் த எரருக்கும் சில டிப்ஸ், ஈஸியான டிப்ஸ் இருக்குங்க. என்ன டிப்ஸுங்கிறத பார்க்கலாம், அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் அப்படி பக்கத்தில் ஒரு அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா மறுபடியும் திரும்பவும் ஒரு ஆஸ் வரணுங்க. மோர் வந்தாலே அதுக்கு பக்கத்தில் தேன் தான் வரணுங்க. த மோஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா தேன் அப்படின்ற வேர்டு எதுவுமே வரக்கூடாது. ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய சப்ஜெக்டில் எஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஆர் வந்துச்சுன்னா தேன் வரணும். அப்படி அட்ஜெக்டிவ் இஆர் வரலனா தேன் எடுத்துகிட்டு நம்ம டூ போடலாம். அட்ஜெக்டிவ் தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இஎஸ்டி வந்துச்சுன்னா த டாலஸ்ட், அதுதாங்க கரெக்டான ஃபார்ம். த டாலஸ்ட், தேன், த டாலஸ்டஸ்ட் அப்படின்னு இஎஸ்டி ஆட் பண்ணக்கூடாது. ஆஸ் வந்துச்சுன்னா ஆஸ் சூனர்ஸ் அப்படின்னு தான் வரணும். ஸோ ஆஸ் அப்படின்னு வரக்கூடாது. ஹெய்தர் வந்துச்சுன்னா ஆர் வரணும், பக்கத்தில் சிங்குலர் வேர்ப் தாங்க வரணும். நெய்தர் வந்துச்சுன்னா நார் வரணும். எய்தர் நாரோ பக்கத்தில், அப்படி இல்லை நெய்தர் ஆரோ வந்துச்சுன்னா அது தப்புங்க. எய்தர் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆர் மட்டும்தான் வரணும். நெய்தர் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் நார் மட்டும்தான் வரணும். ஈச் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வேர்பு சிங்குலர் வேர்பாக தாங்க இருக்கணும். இஸ்ஸோ இல்லை வாசோ தான் வரணும். அதே மாதிரி தான் எவ்ரி ஒன் வந்தாலும் அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வேர்பு சிங்குலர் வேர்பாக தான் இருக்கணும். சம் கேசஸில் சிங்குலரும் ப்ளூரலும் சேம் தாங்க. சிங்குலருக்கு ஒன்றே தான் வரும், ப்ளூரலுக்கு ஒன்றே தான் வரும். ஃபர்னிச்சர், பீப்புள், சில்ட்ரன், பேரண்ட், டீச்சர், ஸ்டூடெண்ட், இது எல்லாமே அப்படியே தான் வரணும். அதுக்கு பக்கத்தில் எஸ்ஸு ஆட் பண்ணவே கூடாதுங்க. அப்படி எஸ் வந்துச்சுன்னா அதுதான் மிஸ்டேக். அந்த எஸ்ஸை டிலீட் பண்ணணுங்க. சின்ஸ் எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இயர்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா 1992, 1993 அப்படின்னு இயர்ஸோடு வந்துச்சுன்னா அப்போ சின்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதுவே அந்த இயர்ஸை மென்ஷன் பண்ணாமல் 10 years, 12 years, 5 hours, 3 hours அப்படின்னு இந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபார் வரணும். அதே மாதிரி டோல்டு டு, மேட் டு, வென்ட் டு அப்படின்னு வந்துச்சுன்னா அது தப்புங்க. அதுக்கு பதிலாக அங்கே இருக்க டூ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிவிட்டு டோல்ட், மேட், வென்ட் அப்படி மட்டும்தாங்க எழுதணும். ஜெரண்ட் ஃபார்மில் வரணும்னா, அதாவது ஒரு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி டூ வராதுங்க. அப்படி டூ வேர்ப் வந்துச்சுன்னா பக்கத்தில் ஐஎன்ஜி வராது. ஸோ ஒன்று ஜெரண்ட் ஃபார்ம் வரணும், அப்படி இல்லைனா இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் வரணும். ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவும் சேர்ந்து வராது. தோ, ஆல் தோ, ஈவன் தோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வேர்பு ஸ்மால் வேர்பில் வரணும், கேபிட்டலில் வராமல். சப்ஜெக்ட்டு ஸ்மாலில் வரணும். அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு இடையில் பட்டு, அண்டு அப்படின்ற கன்ஜங்ஷன் எதுவுமே வரக்கூடாதுங்க. அப்படி வந்துச்சுன்னா அது தப்பு. அதுதான் நம்ம எலிமினேட் பண்ண வேண்டியது. ஆஸ் வந்தால் பக்கத்தில் ஆஸ் தான் வரணுங்க, ஸோ வரக்கூடாது. அதே மாதிரி ஸோ வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஆஸ் வரக்கூடாது. வந்தால் ஆஸ்ன்னு வரணும், இல்லை ஸோ மட்டும் தான் சிங்கிளாக வரணும். ரெண்டும் கம்பைன் ஆகி வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஸ்பாட் பண்ண வேண்டிய எரர். நெக்ஸ்ட்டு ஃப்யூ, குட் அப்படிலாம் வந்துச்சுன்னா ஆ ஃப்யூ, ஆ குட் அப்படின்னு தான் வரணும். முன்னாடி ஆ வரணும். வெறும் ஃப்யூ குட்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஆ ஃப்யூ, ஆ குட், ஆ லிட்டில், ஆ லாட் அப்படின்னு வரணும். அலாங் வந்துச்சுன்னா அந்த அலாங் எடுத்துகிட்டு நம்ம இன்டூ ஆட் பண்ணோம்.
கான்ஃபிடென்ஸ் ஆன், பிலீவ் ஆன் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆன் வரக்கூடாது. அதை நம்ம எப்படி எழுதணும்? கான்ஃபிடென்ஸ் இன், பிலீவ் இன் அப்படின்னு தான் எழுதணும். தேன் வந்ததுன்னா தேன் எடுத்துகிட்டு டூ போடணும். அதுவே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் கம்பேரிட்டிவ் டிகிரியில் வந்துச்சுன்னா தேன் கரெக்ட். அந்த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் இல்லாமல் சுப்பீரியர், இன்ஃபீரியர் அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல தேன் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் நம்ம டூ போடணும். நவ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல தென் ஆட் பண்ணணும். அப்படின்ற ஆர்டிகல்ஸ் எப்போ ஆட் பண்ணணும்னா சிங்கிள், அதாவது கான்சனன்ட் சவுண்ட்ஸ், காங்காச்சா சவுண்ட் வருது இல்லைங்களா இன்னும் வரைக்கும், அந்த சவுண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். வவ்வல்ஸ்னால் AEIOU கிடையாது, ஆளிருந்து அவ்வாறே AIEOU சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய லெட்டருக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். தாங்கிறது வந்து யூனிவர்சல் திங்ஸையும் பர்டிகுலராக ஒரு ஏதாச்சும் ஒருத்தரை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். சம் கேசஸில் எப்படி வேணால் இஸ் வந்ததுன்னா இஸ் எடுத்துகிட்டு ஆர் போடணும், ஆர் எடுத்துகிட்டு இஸ் போடணும். வாஸ் வந்துச்சுன்னா வாஸ் எடுத்துகிட்டு வேர் போடணும், வேர் வந்துடுச்சுன்னா வாஸ் போடணும். ஆஸ் வந்துச்சுன்னா ஆவு, ஹேவ் வந்துச்சுன்னா ஹேஸ். ஸோ இதை வந்து நம்மளே வந்து என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம் சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு ஏற்ற மாதிரி. வந்துச்சுன்னா ஆன் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு ஏ. ஷீ, இட்டு இந்த 3 லெட்டர் வந்துச்சுனாலே பக்கத்தில் டஸ் வரணும். வேர்ப் வந்துச்சுன்னா பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணும். லைக்னா லைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டஸ்ஸு, ஹேஸு, ஹேடு, இஸ்ஸு, வாஸு இந்த லெட்டர்ஸ் தான் வரணும். அந்த இடத்துல நம்ம ஆர் வேர் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தே, யூ, வி வந்துச்சுன்னா டூ, ஹாவ், ஹேட் ஆர் வேர் அப்படிங்கிற வேர்ப்ஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஷீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த வேர்ப் ஃபார்ம் எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஹை வந்ததுன்னா ஹேம், ஹேஸ், வாஸ், ஹாவ், ஹேட் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இந்த வேர்ப்ஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். ஷீட்டுக்கு வர வேர்ப்ஸை ஆட் பண்ணக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த ஸ்பாட்டை தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். பிட்வீன் வந்து ஒன்லி 2%, 2%க்கு நடுவில் கம்பேரிசன் பண்ணால் அந்த இடத்துல பிட்வீன் வரணுங்க. அமாங்னா மோர் தென் 2%, 2%க்கு அதிகமாக குரூப் ஆஃப் மெம்பர்ஸோட கம்பேரிசன் நடக்குதுன்னா அந்த இடத்துல அமாங் யூஸ் பண்ணணுங்க. ஸோ பிட்வீன் வந்து அமாங் வந்து பிட்வீன். ஸோ பிட்வீன் வந்ததுன்னா இடையில் வரக்கூடிய கன்ஜங்ஷன்ஸ் அண்டு தாங்க, டூ வரக்கூடாது. அப்படி டூ வந்துச்சுன்னா அந்த டூவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம அண்டு போடணும். ஃப்ரம் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்து நம்ம டூ தான் போடணுமே தவிர அண்டு போடக்கூடாது. பிசைட்ஸ் எஸ் ஆட் பண்ணி வந்துச்சுன்னா எஸ் அடிச்சுட்டு எஸ் இல்லாமல் எழுதணும். அப்படி எஸ் ஆட் பண்ணாமல் வந்துச்சுன்னா நம்ம எஸ்ஸை வந்து ஆட் பண்ணணும். அடுத்து டிஸ்கஸ்ட் அபவுட், டிஸ்கிரைப்ட் அபவுட் அப்படின்னு வரவே கூடாதுங்க. ஒன்லி டிஸ்கஸ்ட், டிஸ்கிரைப்ட் அப்படின்னு தான் வரணும். ஸோ ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ் வந்துச்சுன்னா அது தப்பான பாம்புங்க. அந்த இடத்துல நம்ம என்ன தான் யூஸ் பண்ணோம்? ஒன்லி ஆஸ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஆஸ் அப்படின்னு தான் யூஸ் பண்ணோம். சீனரிஸ் அப்படின்னு வந்துச்சுனாலும் அதை சீனரிஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது, சீனரி அப்படின்னு தாங்க யூஸ் பண்ணோம். அதுக்கு இடத்துல பக்கத்தில் வரக்கூடிய வேர்பு ஆருங்கிற ப்ளூரில் வந்துச்சுன்னா நம்ம இஸ்ஸுங்கிற சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணோம். வேர் வந்துச்சுன்னா வாஸ் யூஸ் பண்ணோம். இன்ஃபர்மேஷன்ஸ் அதுலேயும் எஸ் வருங்க, பட் எஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆட் பண்ணக்கூடாது. அந்த எஸ்ஸை டெலீட் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் கொடுக்கணும். சீனரிஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடாது, சீனரின்னு தான் கொடுக்கணும். இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடாது, இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் கொடுக்கணும். ஸோ இன்ஃபர்மேஷன் பக்கத்தில் வரக்கூடிய வேர்பில் ஆர் வந்துச்சுன்னா அந்த ஆர் எடுத்துகிட்டு இஸ் போடணும். வேர் வந்துச்சுன்னா அந்த வேர் எடுத்துகிட்டு வாஸ் போடணும். லக்கேஜஸ், பேகேஜஸ் அப்படின்னும் வரக்கூடாது. ஏன்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம் சிங்குலர் ஃபார்ம் ரெண்டுமே சேம் தாங்க. லக்கேஜ், பேகேஜ் அப்படின்னு தான் கொடுக்கணும். சிஸ்டர் இன்லாஸ், ஃபாதர் இன்லாஸ், மதர் இன்லாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல லா பக்கத்தில் எஸ் வரவே கூடாதுங்க. சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ், மதர்ஸ், ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும்? எஸ்ஸை ஆட் பண்ணோம். சிஸ்டர்ஸ் இன்லா, மதர்ஸ் இன்லா, ஃபாதர்ஸ் இன்லா அப்படின்னு சொல்லணும். த இங்கிலீஷ், த தமிழ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணவே கூடாது. லாங்குவேஜஸ் வந்துச்சுனாலே எந்த ஒரு லாங்குவேஜை குறித்தாலுமே அதுக்கு பக்கத்தில் தி வரவே கூடாதுங்க. ஒன்லி தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது இந்த மாதிரி சான்ஸ்கிரிட் அப்படின்னு தான் வரணுமே தவிர த இங்கிலீஷ், த தமிழ் அந்த மாதிரி வரவே கூடாது. ஸோ லாங்குவேஜுக்கு முன்னாடி திங்கிற ஆர்டிகல்ஸ் நம்ம என்ன பண்ணிடணும்? அடிச்சிடணும், ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி ரெயின்ஸ், ஹேர்ஸ், மீல்ஸ் அந்த மாதிரி வரவே வராதுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க வரக்கூடிய எஸ்ஸையும் நம்ம எடுத்துடணும். ரெயின், ஹேர், மீல் அந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே சேம் ஃபார்ம் தான் வரணும். அதுக்கு பக்கத்தில் இஸ் வந்துச்சுன்னா வாஸ், ஆர் வந்துச்சுன்னா வேர்.
வாஸ் வந்துச்சுன்னா அதை அடிச்சுட்டு இஸ்ஸு, வேர் வந்துச்சுன்னா அதை அடிச்சுட்டு ஆர் எழுதணும். இவ்வளோதான். இது எல்லா கேசஸ்க்குமே சூட் ஆகாதுங்க. சம் கேசஸில் டிஃபர் ஆகும். அது என்னென்ன கேசஸ் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளோடையும் விரிவாக பார்க்கலாங்க. Stay tuned. Thanks for watching.